இது வந்து மாதாந்திர வழக்கமாக நடக்கிற மாதாந்திர செயற்குழு கூட்டம் தான் இது. பிரத்யேகமாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த இந்த இந்த மாதம் வந்து பொதுக்குழு நடக்க இருக்கிறதுனால அது எப்படி திட்டமிடலாம், ஏன்னா தமிழகம் முழுவதும் எல்லாரும் பரவி கிடக்கிறாங்க, எப்படி அவங்கள வரவழைக்கலாம், எப்படி தங்க வைக்கலாம், என்னென்ன கருத்துக்கள் விவாதிக்கப்படலான்றது தான் பேசணும். இது மற்றபடி விசேஷமாக எதுவும் இல்லை. இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க? எல்லா மெம்பர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. சட்ட ரீதியாக யாராருக்கு அனுப்ப முடியலையோ அவங்களுக்கு அனுப்ப முடியும். சரிங்க, இந்த விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம். யார் யாரை தேர்ந்தெடுத்து அது பரிசீலனையில் இருக்கு, முடிவு பண்ணப்படும். ஒரு சில நடிகர்களால எஸ்பி சேகர் வந்து அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன உங்ககிட்ட சொன்னாரா? யார் சொன்னது? சொல்லுங்க. எஸ்பி சேகர் தான் சொன்னாரு. சொன்னாரா? இல்லையே. ட்ரஸ்ட் மீட்டிங் இருக்கு. அவரு ஆமாம், ட்ரஸ்ட் மீட்டிங்க்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அவர் வந்தாலும் வருவார். பட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் மட்டும்தான் அங்கே இது மீட்டிங், ஈசி மீட்டிங் மட்டும்தான் அங்கே நடந்துச்சு. அதனால அவர் என்னது செயற்குழு உறுப்பினர்கள் காட்டாமல் இல்லை, எல்லாருக்கும் எனி மெம்பர் கேன் கம் அண்ட் see the accounts. அது ஆன்லைனில் வெளியிட்டது வந்து அதாவது எல்லாருக்கும் எனிஒன் கேன் ஹேவ் அ லுக் அட் வாட் இஸ் த டிரான்ஸ்பரன்சி இன் த அக்கௌண்ட்ஸ். இப்போது மெம்பர்ஸ் வந்து ஒரு வேளை வந்து பார்க்கணுன்னா கூட தே கேன் கம் அண்ட் ஹேவ் அ லுக் இன் இது ஓப்பன் டு ஆல். அவங்களுக்கு காமிக்க கூடாது ஒன்றும் இல்லையா, உலகமே இன்னைக்கு பார்க்கலாமே. அது நடிகர் சங்க கட்டணம் தொடர்பாக இதை பற்றி நடிகர் சங்க கட்டடம் வந்து we are waiting for the approval, CMD அப்ரூவலுக்காக காத்துட்டு இருக்கோம். வந்த உடனே அடுத்த கட்ட அப்புறம் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பனாக வர்றது வந்து குறைந்தபட்சம் திரைப்பட யூனியன்ஸ்லேயே எதுவுமே நடக்கலை. அது மாதிரி அவ்வளோ ஓப்பனாக இருக்கும். அதனால் எந்த செயற்குழு உறுப்பினரையும் நாங்கள் பார்க்கலன்னு வந்து குறை வைக்க முடியாது. உலகத்திலே முதல் முறையாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் நினைக்கிறோம். சார், ஒரு சில நடிகர்கள் வந்து கூட்டத்தில் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்க. இல்லை, அது மாதிரி அது ஒரு ஏதோ கம்யூனிகேஷன் கேப்பில் வந்து தவறாக சொல்லப்பட்டது. ஆக்சுவலாக எனக்கு தான் வரல. அப்புறம் இல்லை, அது கம்யூனிகேஷன் கேப்னாங்க, சரியாக போய் சொல்லணும். ஒன்றும் பெரிய இது இங்கே யாருமே விரோதிகள் கிடையாது. அதனால் சம்டைம்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய சின்ன ஒரு தவறு, அதாவது ஒரு மேலதிகாரி ஒன்று சொல்லியிருப்பார், கீழே இருக்கிறவங்க இன்னொன்று சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அவ்வளோதான், சரியாக போச்சு. நிலை இப்போதும் காணப்படுதுன்னு நினைக்கிறேன். என்ன அழுத்தங்க? ஒன்றும் காணப்படல. நாங்கள் 2 பேரும் தோளில் கை போட்டு தான் வந்தோம். ஒன்றும் யாரும் எங்களை அழுத்தவே இல்லை. ஆக்சுவலாக நடிகர் சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம், இப்போது லாஸ்ட் இயர் வந்த ஹோல் டீம், நாசர் தலைமையில் வந்த டீமுடைய முக்கிய நோக்கமே அந்த கட்டடத்தை கட்டி அதை வந்து 100% அப்படியே ஒப்படைக்கணுங்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு பைசா கூட ஊழல் இருக்கக்கூடாது என்பது தான் நோக்கம். ஸோ நோக்கம் பர்ஃபெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் சின்ன சின்ன கேப், எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அது வரும், எவ்வளோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் வரும். அதை சரி செய்வதற்காக தான் இந்த மீட்டிங்ஸ். வேறு எந்த பிரச்சனை அப்புறம் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நடந்த தவறுகளை இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அந்த தவறுகள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் வர அதை திருப்பி அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கண்டிப்பாக. அதில் யார் மேலேயும் நமக்கு யாரும் விரோதிகள் கிடையாது இங்கே. ஆனால் அதே சமயம் ஒரு பொது சொத்து என்பது அதில் ஒரு பைசா எடுக்கப்பட்டாலும் அது ஒரு குற்றமாகத்தான் கருதப்படும் சட்டத்தின் முன்னால். அந்த சட்டத்துக்கு முன்னாடி என்ன உண்டோ அதை நாங்கள் அங்கே போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான். பாக்கி சட்டம் பார்த்துக்குவோம். இதில் மன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குது? யாருக்கு மன்னிப்பு வழங்குறது? ஏற்கனவே தவறு செய்தவர்கள். ஏங்க, சட்டம் பார்த்துக்குங்கிறதுக்கப்புறம் மன்னிப்பு வழங்குறது ஜட்ஜுக்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. இல்லை, நம்ம யாரும் காம்ப்ரமைஸுக்கு போனால் தான் மன்னிப்பா இல்லையாங்கிறது. இது என்ன ரூலோ என்ன சட்டமோ அதை மட்டும்தான் இங்கே செய்கிறோம், வேறு ஒன்றும். கட்டடம் கட்டுறதுக்கான அப்ரூவல் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்ரூவல் ஏன் ரொம்ப நாளாக கொடுக்கலன்னு நீங்கள் வேணால் அங்கே இந்த சிஎம்டிஏல தான் கேட்கணும். நாங்கள் அங்கே சப்மிட் பண்ணிட்டோம். கொடுக்குற ப்ராசஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. அந்த ப்ராசஸ் இருக்குது. எதையுமே வந்து நான் ஒரு பேப்பரில் உங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி அரசாங்கம் எழுதி கொடுக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டு செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே எதிர்பார்க்குறது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இன்னொரு மத்திய அரசு ஒரு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. தவறான விளம்பரங்கள் நடித்தா வந்து 10 லட்ச ரூபா அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நடிகர்களுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் வந்து ஈமு கோழி நடித்தது கிடையாது. அதனால் அப்புறம் அந்த திண்டிவனம் பக்கத்தில் பிளாட் விற்கிறதுலாம் நான் நடித்தது கிடையாது.
அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சம்மந்தப்பட்ட நடிகர்கள் இனிமேல் இப்படி ஒரு சட்டம் வந்ததுன்னா அந்த அந்த நம்பகத்தன்மையை சரியாக சோதித்து பார்த்து விட்டு நடிப்பது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நடிகர் சங்கத்தில் வந்து அரசியல் கட்சிகளுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது சார். அரசியல் கட்சி தலையீடு இப்பவும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது. அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், அரசியல் கட்சி தலையீடு கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது நான் லெட்டர் கொடுத்தேன். அதாவது ஒரு கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் அந்த பிரச்சனை வரும்னு சொன்னேன். அதே லெட்டரை இப்போது சரத்குமார் அதை பாராட்டினார். அப்புறம் விஜயகாந்த் அதுலேருந்து விலகிட்டார். சரத்குமார் வந்தபோது திருப்பி என்னால் லெட்டர் எழுத முடியாது, அதே லெட்டர் உங்களுக்கும் தான் நீங்கள் படிச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் விலகலை. ஆனால் இப்போ விலக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலில் யாருமே அரசியலுக்கு வந்து அது ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு தவறான விஷயமோ. நீங்கள் எத்தனை பேர் ஒன்றா நிற்கிறீங்க, எத்தனை கட்சியை சேர்ந்தவங்களாம் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்களா நீ எந்த கட்சிக்காரன், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேமராமேனா கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியுமா, அவ்வளோதான் கேட்பாங்க. அவ்வளோதான் நடிகர் சங்கத்துலையும் நடிக்க தெரியுமான்னு தான் கேட்குறோம். நீ கட்சி வேலை செய்கிறியா போஸ்டர் ஓட்டியெல்லாம் கேட்குறது கிடையாது. அதனால் நடிகர் சங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது.